அரசியல்வாதி என்ன சொன்னார்னாக்கா, ஒருத்தனை கொண்டு போய் நடுக்கடலில் போட்டாக்கா அவன் என்ன செய்யணும்? அப்போ எல்லாம் சொன்னாங்க நீச்சல் அடித்து போகணும் சொன்னாங்க. நடுக்கடலில் போய் போட்டாக்கா நீச்சல் அடித்து கரைக்கு வர சாத்தியமா? சாத்தியம் இல்லை. நடுக்கடலுக்கு ஒரு மணி நேரம் மிச்சிட்டு அடிப்பீங்க, அப்புறம் தோண்டு போச்சுன்னா உடம்பா டயர்டாச்சுனாக்கா எக்ஸாஸ்ட் ஆகிட்டிங்கன்னா முழுகிடுவீங்க. அப்போ சரி வேறு என்னாச்சும் ஐடியா இருக்கா? ஃப்ளோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃப்ளோட் பண்ணாக்கா அது வந்து புத்திசாலித்தனமா? அப்போ ஒருத்தர் சொன்னாங்க அவன் புத்திசாலித்தனம் தான். ஏன் புத்திசாலித்தனம்? நீச்சல் அடித்தா ஒரு மணி நேரத்தில் நான் டயர்ட் ஆகி முழுக போகிறேன். ஃப்ளோட் பண்ணனாக்கா நான் எனர்ஜியை பாய்க்கல. அப்போ ஒரு வேளை நான் வந்து ரெண்டு நாள் கூட நான் வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணும்போது ஒரு காலம் அலைகள் என்ன கொண்டு போய் சேர்த்துருக்கலாம், சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் டால்ஃபின்லாம் கொண்டு போய் தரையில் போய் சேர்த்துன்னு சொல்லுவாங்களே, மீன்கள் ஏதாவது டால்ஃபின் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இல்லை பறக்கிற கப்பை என்ன பார்த்துக்கலாம், இல்லை போகிற மீன் படகுகள் என்ன பார்த்துருக்கலாம். அப்போ எது புத்திசாலித்தனம்னாக்கா நீச்சல் அடித்து போகிறது கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருமே நீச்சல் அடிக்கிறதுக்கு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட என்னன்னாக்கா நீச்சல் அடிக்க தெரியணும். எதிர்நீச்சல் அடிக்க தெரியணும். எதிர்நீச்சல் அடிக்கிறது நீங்கள் இந்த தென்னிந்தியாவில் அதை சித்தர்கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா அது வந்து மாயினுவாங்க. நீச்சலே பண்ணாத ஃப்ளோட் பண்ணினாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் யோசிக்கக்கூடாது, திட்டம் போடக்கூடாது. எது வருதோ அதுபடி வாழ வேண்டியதான். ஆனால் நம்பணும், எது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தான் வரும். நம்புங்க, கண்டிப்பாக கடைசி இருக்குங்க. நம்பாதவங்க தான் பயந்துக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இது பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் அது போட்டு இது போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவங்க ஏஜென்ட்டில் அந்த ஏஜென்சிலேயே அவங்க வந்து கேஷ் சேல் செய்கிறவங்க. அவங்க மகன் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெப்ஸ் ஆச்சு. அவங்க போய் எடுக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டாங்க, நேரம் இல்லை, ஆக்சிடென்ட் கிளைம் பண்ணல. ஆனால் ஊர் பூரா அவங்க போய் தெளிகிறாங்க, நோய் வந்துடும் நம்மளுக்கு, கண்டிப்பாக இது போடணும், அப்புறம் வருங்காலத்துக்கு சேவிங் வேணும், அது வேணும். அவங்க 10 வருஷமாக பாடுபடுகிறாங்க. ஆனால் சொந்த பிள்ளை ஆக்சிடென்ட் பண்ணும் போது அவன் இன்சூரன்ஸ் லெப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஏட்டு சுரக்காய் எப்படி கரைக்கி போகாதோ அந்த மாதிரி இந்த மூளையை யோசித்து திட்டம் போடுறது, சேவிங் போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எதுவுமே வேலை செய்யாது. எவன் உழுந்து சேவிங் பண்ணுறானோ அவனுக்கு தான் ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அந்த சேவிங்லாம் முடிஞ்சிடும். எவன் வந்து மந்திரத்தை பற்றி பயப்படும், எப்போ மந்திரம் பண்ணிடுவான், அவன் வீட்டில் தான் வந்து மந்திரம் வைப்பான். மொத்தம் மந்திரத்தை பற்றி நான் பார்த்துருப்பான், அவன் வீட்டில் யாரும் மந்திரம் வைக்க மாட்டான். அவன் வீட்டில் பேயே கூடாது. அவன் வீட்டில் பேய் சும்மா வாடிக்கை சொந்தக்காரமாக வந்து யார் நான் சொல்கிறேன், யார் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறாவோ அவங்க தான் சீக்கிரம் வரும். யார் சேவிங் வைக்கிறாங்க அவங்க தான் வந்து பெரிய செலவு வந்து வச்சு அதை முடிச்சுட்டு போகும். அதே மாதிரி யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து இது பண்ணிடும். ஸோ இதெல்லாம் அடிப்படை. சேவிங் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். போட்டு பாருங்கள் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்கன்ட்டு. சாதிக்க மாட்டாங்க. இல்லைங்க நாங்கள் இப்போ 2 வீடு வாங்கினாக்கா 10 வருஷத்தில் அது வந்து 2 லட்சம் வழி வீடு 5 லட்சம் வழி ஆகும். 5 லட்சம் வீடு பண்ணு 20 வருஷத்தில் 1 மில்லியன் ஆகும். ப்ராக்டிக்கலாக உட்காந்து ஏட்டு சுரக்காவை யோசிக்காமல் கறி சுரக்காவை யோசிச்சிங்கனாக்கா இன்றைக்கி நான் 2 லட்சம் வழி வாங்கின வீடு 10 வருஷத்தில் இந்த வீடு 5 லட்சம் வழி வந்துருச்சு. அப்போ இந்த ஏட்டு சுரக்கா மூலம் என்ன சொல்லுதுனாக்கா 3 லட்சம் வள்ளி நான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. சரி விற்றுப்பாரு, வித்துட்டியா? இப்போ அதே இடத்துல இன்னொரு வீடு வாங்க, அதே 5 வழி தானே விற்கிது, 5 லட்சம் வழி தானே விற்கிது. அப்போ 20 வருஷத்துக்கு முன்ன உள்ளவங்க என்ன சொன்னாங்கனாக்கா வெங்காயம் வாங்கும்போது இன்னும் இவ்வளோ விலைவாசின்னு சொன்னாங்க. இப்போ உள்ளவங்க வெங்காயம் வாங்கும்போது சொன்னாங்கன்னா இங்கே அப்போல்லாம் விலை குறவுங்க, இப்போ நாங்கள் இவ்வளோ விற்கிதுன்ட்டு. அப்போ உள்ள கடத்துக்கடத்தில் அப்போ உள்ள வெங்காயம் விலை தான், அப்பயும் முடவீடு தான் வாங்கினாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு இப்போ உள்ள வெங்காயம் விலை தான். இன்னொரு 20 வருஷத்தில் போனால் அந்த வெங்காயம் சொல்லுவாங்க இப்போ வாங்கினா அவங்களாம் வாங்கினாங்களே, ரொம்ப புலம்பிட்டு வாங்கினது நம்ம அவங்களுக்கு தெரியாதுல்ல. இதுதான் உண்மை. நல்லா ஆழமாக இன்னொரு அதிசூஷ்ம அடிப்படையில் போய் பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் மாயை தான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வாழ்க்கைக்கு தான் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணுங்க, கண்டிப்பாக 1க்கு 2 வீடு 3 வீடு வாங்கி போடணுங்க, எல்லாம் பேசலாம். எல்லாம் எட்டு சொல்கிறதா தான். ஸோ இந்த சேவிங்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்சூரன்ஸு, இதெல்லாம் வந்து டாப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் முதல்ல நம்ம இப்போ பார்க்கறதுக்கு இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படியே பார்க்க பழகிடும், இப்படியே கண்டிஷனிங் பண்ணிட்டாங்க. அதான் இதெல்லாம் அந்த சேவிங்கை பற்றி நீங்கள் ஏன் வருங்காலத்தை பற்றி பயப்படுறீங்க? வருங்காலம்னா என்னன்னே தெரியல, அதான் பயம். இறப்பை பற்றி ஏன் ஒருத்தன் பயப்படுறானாக்கா இறப்புக்கு பிறகு, இறந்த பிறகு என்ன நடக்குது, அந்த உலகத்தில் என்ன நடக்குது, அடுத்த பயணம் என்னன்னு அவனுக்கு தெரியாத வரைக்கும் தான் இறப்பை பற்றி பயம்.
ஆனால் இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும்போது தெரிஞ்சவனுக்கு இறப்புன்றது வந்து அது ராஜபயணம். அந்த இறப்புக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதவனுக்கு இறப்புன்றது அவனுக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சி, இறப்புன்றது ஒரு பயம், இறப்புன்றது அவனுக்கு வந்து ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? கெட்ட சம்பவம். அப்போ 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கைனா என்ன ஆக போகுது, வாழ்க்கையை பற்றி புரியாதவன் தான் வாழ்க்கையை பற்றி பயந்துருப்பான், வருங்காலத்தை பற்றி பயந்துருப்பான், எதிர்காலத்தை பற்றி பயந்துருப்பான். தெரிஞ்சவன் பயப்படவே மாட்டான். பயப்படாதவன் வருங்காலத்தில் நல்லா வாழ்வான், நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வாழ்வீங்கன்னு நம்புங்க. இன்னைக்கு பயம் போயிடும், இன்னைக்கு எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, மனசு இருக்காது, கடவுள் உங்க கூட வாசம் செய்வார். ஸோ தியானத்தை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். தியானத்துக்கு சிஸ்டமில் ப்ரோக்ராம் நான் போன மாதம் நீங்கள் தியானத்தை பற்றி தான் பேசணும். பிறகு வர காலகட்டத்தில் தியானத்தை பற்றி பேசணுமா நீங்கள் அதை பேசிக்கங்க. அடுத்து விக்னமய கோஷா. விக்னமய கோஷானாக்கா நான் இந்த இன்னைக்கு 6-7 மணிக்கு இங்கே வரத்துக்கு முன்னே வேறு விதமான அடிப்படையில் ஞானங்கள் வந்துருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்கள் சில பக்குவம் அதுக்கு அடிப்படையில் ஒரு பக்குவப்படுத்திக்கிட்டு உங்கள் உடம்பை அது தகுந்தாப்பில் உலகத்தை பார்த்துருப்பீங்க, அது தான் வாழ்ந்துருப்பீங்க. அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு உடம்பு வந்துடும். என்ன நினைக்கிறீங்களோ அதாவே ஆகிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்குது ஒவ்வொரு அணுக்கள்லையும். இங்கே வந்த பிறகு நான் வாழ்க்கையெல்லாம் உல்ட்டாவாக சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பார்த்த நீங்கள் வாழ்க்கைலாம் இல்லை அது உல்ட்டா, இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி போயிருக்கு. அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு. இதுக்கு அடிப்படையில் யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சு போனீங்களா வீட்டில், இன்னொரு 48 நாளைக்கு உங்களுக்கு இந்த விக்னமய கோஷம் புது விதமான உடம்பு வந்துடும். உடல் அலைகள் வந்துடும். அந்த உடம்போட வலிமை வேற மாதிரி இருக்கும். இந்த விக்னமய கோஷானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னோர்களாகி இந்த சித்தர்களோட வாழ்க்கை நெறிகள் அவங்க என்னென்ன சொல்லி, உங்களுக்கு சித்தரை தாடி வளர்க்க சொல்ல, பட்டை போட சொல்ல கொண்டு நான் வச்சிருக்கேனால என்ன கோயிலில் போய் பட்டை போட சொன்னா கூட யோசிப்பேன். சரி பார்த்தா பயந்துருவாங்க, என்ன பார்த்து இந்த ஆள் கூட போனாக்கா நம்மளும் பட்டை அடிச்சிருக்கு, நம்மளுக்கு பயந்துருவாங்கன்ட்டு நான் பட்டை அடிக்கிறது ஒன்று. ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழி கொடுக்குறீங்க, வேஸ்டி கட்டாம பண்ணிட்டீங்க. அதான் என் கட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை கட்டிட்டு வந்திருப்பேன், கட்டிட்டு வந்தாக்கா பாதி யங்ஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிருப்பாங்க, இந்த ஆள் கூட போனாங்க நம்மள வேஸ்டி எடுத்துக்கணும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த சித்தர்களோட வாழ்க்கை நெறிகள் வந்து சித்தர்களை அவங்கள சாமியார் ஆக்கிறதுக்காக நெறிகள் அமைக்கலாம். அவங்க முறையாக எப்படி வாழறதுக்காக அவங்க நெறிகள் வச்சாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பயப்படத்தான் தேவையில்லை. நீங்கள் குடும்பத்தை விட்டு போகணும், புத்தர் மாதிரி மனைவியை விட்டுட்டு போகணும், பிள்ளையை விட்டுட்டு போகணும், பணத்தை விட்டு போகணும், அப்படிலாம் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. இந்த விக்னமய கோஷானா இதை எப்படி கற்றுக்கணும்னாக்கா, நம்ம முன்னோர்களாக இந்த சித்தர்கள் கொடுத்த வாழ்க்கை நெறிகளை கற்றுங்க, நம்ம பாரம்பரியத்தை கற்றுங்க, நம்ம கலாச்சாரத்துக்கு கற்றுங்க. எந்த சமுதாயம் அவங்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறந்தாங்களோ அந்த சமுதாயம் கண்டிப்பாக முன்னுக்கு வராது. பச்சையாக சொன்னால் அது உருப்படாது. சீனர்களை நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக பார்த்துக்கலாம். அவங்க யூகே கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க பில்லியனராக இருந்தாலும் சரி, மில்லியனராக இருந்தாலும் சரி, அவங்க பாரம்பரியத்துலேருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழி எதுனாக்கா மெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜப்பான் போனாலும் சரி, கொரியா போனாலும் சரி, இங்கே போனாலும் சரி, அவங்க மெண்ட்ரின்னாக்கா மெண்ட்ரின் மொழி தான் பாய்ப்பாங்க, கெட்ரினா கெட்ரி சொல்லி தான் பாய்ப்பாங்க, சாப்ஸ்டிக்னா சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவாங்க. எல்லாரும் சொல்ல முக்கால்வாசி பேர் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வாழ்கிறாங்க. ஏன்னா பாரம்பரியன்றது வந்து அவங்களோட ஜெனட்டிக் படி உருவாக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம், வாழ்க்கை நெறி. அது உங்கள் ஜெனட்டிக்கு அது வந்து பவர், அது எனர்ஜி, அது கரெக்டாக கொண்டு போகும். அப்போ அவங்க கணக்காக போயிட்டுருக்காங்க. ரொம்பால் அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்து அதுக்கு மேலே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் தகிக்குது. ஏன்னா கையில் சாப்பிட்றதுல டக் டக் டக்னு சாப்பிட்டு இருக்காங்க. மதம் மாட்டாக்கா உடனே மாறிடுவாங்க. நீ மதம் வேற, இனம் வேறையா? மதம் வேற, இனம் வேற, மொழி வேற. நீ மற்ற மதமாக போகலாம், ஆனால் நீ என்ன இனம்? இந்தியர் என்னன்னாக்கா அந்த உசனமான கந்தக பூமியில வந்த உடம்பு. இந்த உடம்புக்கு நீ வந்து சோறு கூட சோறு அவங்க ரொட்டி கொடுக்கூடாது, நீ சப்பாத்தி கொடுக்கூடாது. நீ வட இந்தியாவிலேருந்து வந்தால் நீ சப்பாத்தி கொடு, தென் இந்தியாவில் இருந்தால் எந்த மதமே அது மதம் வேறு. மதம் மாறினாக்கா உடையை மாற்றணும், மதம் மாறினாக்கா உணவை மாற்றணும் அவசியம் இல்லை. நம்ம முன்னோர்கள் கொடுத்த இந்த வழிபாடெல்லாம் கற்றுங்க, எல்லாம் செஞ்சுட்டு இது கற்றுக்கணும். நிறையா இப்போ சோர்ஸ் இருக்குது, நிறையா புத்தகம் வழியாக வந்து மாத இதழ் வருது, இன்டர்நெட்டில் நிறையா பேசுகிறாங்க, அந்த மாதிரி சொற்பொழிகள் நிறையா நடக்குது. இப்போ போங்க, உங்களுக்கு பிடிச்சது வேண்டியதை எடுத்துங்க, வேண்டாம் விட்டு வந்துடுங்க. யாரும் ஒன்று கேட்க போது ஏன் விட்டிங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு இந்த சித்த வழிபாடை பற்றி, சித்த வைத்தியத்தை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சித்த வைத்தியத்தில் வந்து வீட்டு வைத்தியம் இருக்குது, சமையலறை வைத்தியம் இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா வைக்குது. தமிழில் வைக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. இங்கே கிடைக்கலாம், இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலலாம் ஆன்லைனில் போய் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிடச்சினா அது பண்ணிங்க. அதுக்கான
நிறையா பிளாக் இருக்குது சித்த வைத்தியத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அவெல்லாம் போய் குறித்து வச்சுங்க. முக்கியமாக இந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருக்காங்களே, பாட்டி வைத்தியம், தாத்தா வைத்தியம், வீட்டு வைத்தியம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த வைத்தியம் தாத்தா வந்து ரசம் சளி பிடிச்சினா ஜலதோஷம் வந்துச்சுன்னா என்ன செய்வார்? குடலையத்தை வந்துச்சுனாக்கா என்ன செய்வாங்க? ஒரு குடலையத்துக்கு வந்து என்ன செய்வாங்க? சும்மா வந்து காலை பிடிச்சி குளிக்கிறாங்க, குடலையத்திடும். இப்போ போனாங்க 2000 வழி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதை திருப்பி பண்ணணுவாங்க. 2 நிமிஷம் நம்ம பாட்டி செஞ்ச வேலையை 2 ஹவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளையை அறுத்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது. இதை போய் தேர்றதுக்கு நீங்கள் கோஸ்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டுவாங்க. ஓகே, இதை செஞ்சுக்கோங்க. இந்த ஆனந்தமய கோஷம்னா என்ன? ஆனந்தமய கோஷம் அப்படின்னாக்கா, ஆனந்தம்னா உங்களுக்கு தெரியும், சந்தோஷம். இந்த ஆனந்தமய கோஷம்னா அப்படின்னாக்கா, யாருக்கு பயம் இல்லையோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம்னா என்ன? அதுக்கு வந்து சந்தோஷம்னாக்கா அதுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். அதுக்கு பேர் பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மானந்தம்னா தெரியுமில்ல? ஆனந்தம் எல்லாத்தோட ஆனந்தம், பெரிய ஆனந்தம்னாக்கா அது பிரம்மானந்தம் அப்படின்ட்டு. இந்த ஆனந்தம் எப்போ வரும்னாக்கா, எப்போ உங்களுக்கு பயம் இல்லையோ அப்போ. என்னைக்கு நம்ம மரணம் இருக்குன்னு நினச்சோமோ, மரணத்துக்கு பிறகு என்ன இருக்குன்னு தெரியலையோ அப்போ தான் பயம் வரும். அப்போ தான் எதிர்காலத்தை பிறகு எதிர்காலம் பயம் வரும், அது வரும், இது வரும், பிள்ளைக்கு பயம் வரும், இப்போ வருங்காலம் பயம், என்னென்னமோ பயம்லாம் வரும். என்னைக்கு பயம் போயிடுச்சோ அன்னைக்கு இந்த நடு மூலையில் இருக்கக்கூடிய, நான் சொல்ல ஆத்மா குடியிருக்கக்கூடிய இடத்துல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தம்னு ஒரு அமிர்தத்தை சுரக்கக்கூடிய சுரப்பி இருக்குன்னு சொல்லுவாங்க யோகாவில். சொல்லுவாங்க இந்த லாலான சக்கரான்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னு சுரக்குதுன்னுவாங்க. நாக்கை மடச்சி கொண்டு போய் அங்கே வச்சாக்கா அந்த அமிர்தத்தை இருக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல டெக்னிக்ஸ்லாம் யோகா சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த சுரப்பி ஆனந்த சுரப்பியை சுரக்கும். அதாவது இந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை நீரை சுரக்கும் உடம்புல. அது சுரக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுக்களும் வந்து இப்போ சதையாகவும் எலும்பாகவும் இருக்கிற இந்த அணுக்கள் எல்லாம் ஒளியாக மாற ஆரம்பிக்கும். 10 வருஷம் பிடிக்கலாம், 20 வருஷம் பிடிக்கலாம், இல்லை பல பேர் கூட பிடிக்கலாம். ஆனால் இப்பயே மாற்ற ஆரம்பிக்கணும். அதை மாற்றணுன்னாக்கா பயத்தை நீக்கணும். பயத்தை நீக்கணுன்னாக்கா ஞானம் வரணும். மெய் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். மெய் ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வேறு யார்கிட்ட மெய் ஞானம் இல்லை, நம்ம தென்னிந்தியாவில் தான் இருக்குது, சித்தர்கள் தான் இருக்குது. மற்றவங்களாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போன சொன்னால அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பிராண்டிங் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு எதிர்ப்பாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன், ஆரம்பிச்சிருந்தா வந்து மதத்துக்காகவோ இதுக்காகலாம் பேச கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிறதுக்கு அது சம்மந்தம் தான் அதை பேசுகிறேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு பேச மாட்டேன்னா இந்த மதம் அந்த மதம் அந்த வழிபாடு பேசல. எல்லா மதமும் உருவாக்கும் போது நல்ல இடத்துல இருந்தாங்க. பிறகு வருங்காலத்தில் வர சங்கதிகள் வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்காக பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆனந்தமய கோஷம் வந்து இந்த பயத்தை, சரி இப்போதைக்கு எனக்கு வந்து பயத்தை இந்த ஆனந்தமய சொல்கிறதுக்கு வழி இருக்கா? நீங்கள் சொல்கிறீங்க ஞானத்தை பெற்றாக்கா பயம் நீங்கன்னு. நான் பயம் நீக்கினாக்க அந்த இயற்கை நீர் சுரக்க ஆரம்பிக்கும், இது அமிர்தம் உடம்புக்கு எந்த சிக்கம் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உடனே இப்போ ஏதாவது இருக்கா? இருக்குது. என்றைக்கெல்லாம் ஒருத்தவங்க சந்தோஷமாக ஆகுறாங்களோ இந்த அமிர்த சுரக்கக்கூடிய இந்த இயற்கை சுரப்பிக்கும் ஆனந்த சுரப்பிக்கும் இந்த கைப்பாத நுனிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கையில் காற்று போகும், இந்த கையில் காற்று வெளியும். இதை பிராண சக்தின்னு சொல்லலாம், பயோபிளாஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலாம், நீங்கள் என்ன சொல்லலாம். நம்ம உடம்புல ஒரு காற்று பூந்து வெளியே வந்துருக்கோம். அது பூந்து இங்கே பூந்து இப்படி வெளியாது, இது பூந்து உடம்புல சர்க்குலேட் பண்ணி தான் இங்கே வெளியாகும். அதனால் சாமிங்கெல்லாம் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க. இங்கே காற்று இழுத்து உங்களுக்கு இப்படி தான் பிளஸ்ஸிங்லாம் வந்து எல்லாம் ஏதாச்சும் எந்த காய்ச்சலாம் போய் பிச்சை கையில் பிளஸ்ஸிங் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்காது. எல்லாம் சொத்து கையில் தான் பிளஸ்ஸிங் பண்ணுற ஒரு கலாச்சாரம் வந்து. யாராவது ஒரு ஆள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னாக்கா, பிரம்மானந்தில் இருந்தாங்கன்னாக்கா அந்த ஆனந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும், அந்த அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த அமிர்தம் சுரஞ்சினாக்கா இங்கே வர சக்தி இருக்குல்ல, இது உங்கள் ஆனந்த சுரப்பியை வந்து சுரக்கிறதுக்கு உதவும். அப்படின்னாக்கா ஒரு விளக்கை ஏற்றணுன்னாக்கா இன்னொரு விளக்கை கொண்டு போய் தான் அதை ஏற்ற முடியும். என்றைக்கு ஒருத்தவங்க ஒளி அந்த ஆனந்த சுரப்பியை சுரக்கிறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி கையை தலையில் வச்சாங்கனாக்கா அவங்களுக்குள்ள ஆனந்த சுரப்பி அந்த சர்க்கிட் போயிட்டு அங்கே போயிட்டு அது ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். அப்போ அதை எப்படி சுரக்க வைக்கிறது? உங்கள் சமுதாயத்தில் உங்கள் முன்னோர்கள் வயசானவங்க ஞானம் உள்ளவங்க பெரிய மனசை பெரிய விஷயங்கள்
நல்ல பெரியவங்கன்னா அப்படின்னாக்கா அவங்க நாணயமானவங்க, 80 வயசு ஏற்றாங்க பெரியவங்க இல்லை, நியாயமாக தர்மமாக வாழ்ந்தவங்க இவங்க. அதை தவிர்த்து உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், உங்கள் தாய் தந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமா வயசான மாமாவோ வயசான பாட்டியவங்க நல்ல நியாயமாக தர்மமாக இருக்காங்க, அவங்க காலை போய் தொட்டிங்கனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு சந்தோஷமாயிடும், பூச்சி போயிடுவாங்க. பூச்சி போய் உங்களை நல்லா இருக்குமான்னு தொட்டாங்கனாக்கா உங்கள் ஆனந்த சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அதுக்கு கூட ஆரோக்கியமாக இருக்குங்க. இது ஒரு ரகசியம். இந்த மாதிரி நிறையா ரகசியம் இருக்குது. இப்போதைக்கு இது செய்ய ஆரம்பிங்க. அதை தவிர்த்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா உங்கள் முன்னோர்கள் அருள் வேணும். முன்னோர்கள்னாக்கா உங்கள் முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியாகணுங்க, அடுத்த உலகத்துக்கு போனவங்க. அவங்க ஆசி இருந்தாக்கா நோய் வராது. முக்கால்வாசி நோய் எதுக்காக வரணுனாக்கா உங்கள் முன்னோர்களுக்கு சரியான வழிபாடு செய்யாதனால, உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதனால, உங்கள் முன்னோர்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்கறதுனால தான் வரும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. ரெண்டாவது தெய்வங்களோட ஆசீர்வாதங்கள். இந்த 2 ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பொருள் தேவை, அடுத்த உலகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அருள் தேவை. இந்த பொருளும் அருளும் கண்டிப்பாக ரெண்டும் தேவை. இந்த பொருளில் கொடுக்குறவங்க, பொருள்னாக்கா காசு பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், என்னென்ன செல்வங்கள் செல்வாக்கு எது இந்த உலகத்தில் நீங்கள் பெறுறீங்களோ அதுக்கெல்லாம் பொருள்னு அர்த்தம். அந்த பொருளோட ஆசையை வழங்குறவங்க இந்த முன்னோர்கள். ஆரோக்கியமும் கூட அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அருள்னாக்கா நம்மளோட ஆத்ம பயணம் வந்து ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் ஒரு குட்டி பயணம் தான் இந்த பூலோகத்தில். இந்த குட்டி பயணத்தில் வாழ்றதுக்கு தான் இந்த பொருள். ஆனால் இந்த நீட்டு பயணத்துக்கு தான் அருள் வேணும். இந்த பயணத்துக்கு அருள் கொடுக்குற சக்தி கொடுக்குறவங்க தேவதைகள். அவங்களோட அருளும் தேவை. ஏன்னா உடல் நல்லா இருக்குது, ஆனால் ஆத்மா ஆன்மீக சக்தி உடம்புக்கு அருள் இல்லைனாக்காலும் உடம்பு வீக்காக போயிடும். ஸோ இது வந்து ஆனந்தமய கோஷம். நான் இதை வந்து இந்த 5 கோஷங்களையும் வச்சு பேசுனாக்கா ஒவ்வொரு கோஷம் ஒவ்வொரு நாள் நம்ம பேசிட்டு போகலாம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எது முக்கியமானது அதை மட்டும் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அடிப்படை நோயோட மூல காரணங்கள். நோயை பற்றி இது காரணம் அது காரணம் இது காரணம், அது குடிச்சிட்டிங்க இது சாப்பிட்டீங்க அது பண்ணிட்டீங்க இது பண்ணிங்கன்னு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கேட்டிருப்போம். ஆனால் இன்னொரு பரிமாணத்துலேருந்து பார்த்தாக்கா இதுதான் காரணம். இது புரிஞ்சிருச்சில்ல, உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருச்சில்ல. இதை நான் புரிய வைக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு தனியாக உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கணும், நீங்கள் வந்து படித்தவங்களாக இருக்கணும், நீங்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அப்படிலாம் இல்லை. சாதாரண பாமர மக்கள்லேருந்து எந்த மக்களாக இருந்தாலும் சரி நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். எளிமையான முறையில் நம்மளுக்கு தெரிஞ்ச பாரம்பரியத்தை தான் பேசியிருக்கோம். தெரியாத எதுவுமே பேச ஆசீர்வாதம் பண்ணுறது நம்மளுக்கு நான் புதுசாக நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் பேசியிருக்கோம். இதில் வந்து மூலிகைன்னு வரும்போது இப்போ நோய் வந்திருக்கும் நம்மளுக்கு, அந்த நோயை வந்து எப்படி குணத்திக்கிறது, நோயோட அடிப்படை வந்து இதெல்லாம் பார்த்தோம். அப்படி நோய் வந்துட்டால் அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் நம்ம முன்னோர்கள் ஆகிய அந்த சித்தர்கள் அதுக்கும் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நீங்கள் முருகனை கும்பிடுங்க, பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, வில்வம் சாப்பிடுங்க, அம்மனை கும்பிடுங்க, வேப்பிலையை சாப்பிடுங்க, அப்புறம் வந்து விஷ்ணுவை கும்பிடுங்க, துளசி சாப்பிடுங்க சொன்னாங்களே. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புகளை ஆளக்கூடிய தன்மை உடையது. அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதி தேவதைகள் இருப்பாங்க. அப்புறம் ஒரு தேவதைகள் இருக்காங்க. விஷ்ணு இந்த கிரகத்தை பார்த்துக்குவார், முருகன் இந்த கிரகத்தை பார்த்துக்குவார், பிள்ளையார் இந்த கிரகத்தை பார்த்துக்குவார். அப்போ ஏதாவது ஒரு உறுப்புகள் பலகீனம் அடைஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு சம்மந்த கிரகமோ இல்லை அதுக்கு சம்மந்த தெய்வங்களோ அதுக்கு சம்மந்த தெய்வத்தோட மூலிகையை எடுத்திங்கனாக்கா அந்த நோய் குணமாயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 விதமான நோய்களை பிரிப்பாங்க. ஒன்று கப அடிப்படையில் வரக்கூடிய நோய், இன்னொன்று வந்து பித்த அடிப்படையில் வரக்கூடிய நோய். நம்ம உடம்புல 3 விதமான தோஷங்கள் இருக்கும். அப்படின்னாக்கா கபம் தண்ணி உடம்பு இருக்கும், பித்தம் சூடு உசுன உடம்பு இருக்கும், இன்னொன்று வாதம் காற்று உடம்பு இருக்கும். வாதமாக இருக்குது, குடையுது கிடையாதுலாம் சொல்கிறாங்க, கபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நெஞ்சு சளி பிடிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, பித்தம் அதிகமாக இருக்குது, அப்போ மண்டை சூடு எரியுது, டென்ஷன் ஆகிடுதுலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து காற்று அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பெரிய ஃபீக் எங்கேருந்துலாம் வரும்னாக்கா இந்த குடுமையிலையும் இந்த சூடு உசனத்துலாம் நடக்கும் சொல்லுவோம்.
அப்போ இதுக்கு 2 விதமான வழிபாடு உருவாக்குனாங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள். ஒன்று விஷ்ணு வழிபாடு, இன்னொன்று சிவ வழிபாடு. இதுதான் சைவர்கள் வைணவர்கள் சொல்லி உருவாக்குனாங்க. ஆனால் என்னன்னாக்கா சில காலத்துக்கு முன்னே அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஆள்லாம் லட்சக்கணக்கான ஆள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பித்தவங்க நல்லா தான் ஆரம்பித்தாங்க. இடையில தான் சொல்லலாம், அடுத்தடுத்த சங்கதிகள் வந்து அதை ட்ரெண்டிங் பண்ண பார்ப்பாங்க. நான் சைவர், நான் வைணவர். இப்போ எத்தாப்புல வெளியே போனாங்க சைவர் வைணவர் சைவர்களை பார்த்தோன்னா உடனே வீட்டில் வந்துடுவாங்க, வந்து விழுகிட்டு பண்ண போவாங்க. அவங்க தீட்டான் இந்த மாதிரி வந்துருந்தாங்க. இந்த சைவர்கள் வைணவர்கள் என்னன்னாக்கா, வைணவர்கள்னாக்கா அவங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குளுமத்தட்டின உடம்பு. ஒரு குளுமை உடம்பு, ஒரு குளுமை உடம்பை கல்யாணம் பண்ணாங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து குளுமையான உடம்பு பிறக்கும். அப்போ அந்த பரம்பரையே குளுமையாக மாட்டோம். குளுமையானவங்களுக்கு வந்து என்ன செய்யணாக்கா உடம்புல உஷ்ணம் பத்தாது, கொழுப்பு இருக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த கொழுப்பு அங்கேயே படிஞ்சு தங்கி அடைச்சிக்கும். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த குளுமையான உடம்புக்காரவங்களுக்கு உஷ்ணமாக ஆக்கக்கூடிய வழிமுறைகளை சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, துளசியை சாப்பிட்டாக்கா உஷ்ணம்னு சொல்லுவாங்க. சளி வந்து குளுமை தட்டி வருது, துளசியில் சாப்பிட்டா சூடு நல்லா வெட்டிட்டுருது. அப்போ இந்த வைணவர்கள்னால் யாருன்னா விஷ்ணு வந்து இருதயத்தை ஆளக்கூடிய கடவுள்னு சொன்னாங்க. அப்போ இந்த வைணவர்களுக்கு இருதய நோய் அடிப்படையில் தான் அவங்களுக்கு சீக்கு வரும், இருதய நோய் தான் அவங்களுக்கு சீக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொன்னாங்க. சைவர்களுக்கு என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த சைவர்கள்னால் என்னன்னாக்கா சூடு உடம்புக்காரவங்க. இந்த சூடு உடம்புக்காரவங்களுக்கு என்ன சீக்கு வரும்னாக்கா உஷ்ணத்துலேருந்து வரும். அந்த உஷ்ணம் என்ன செய்யணாக்கா, உஷ்ணம் அதிகரிச்சுன்னா உடம்புல ஹீட் டென்ஷன் அதிகமாச்சுனாக்கா, அலார்மிங் லெவல் வந்துச்சுனாக்கா மன அழுத்தத்துக்கு ஆளாகுவாங்க, பிரெயினை பாதிக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, சிவன் வந்து இந்த மூளையை ஆளக்கூடிய கடவுள்னு சொன்னாங்க. அப்போ இந்த மூளையும் இதயமும் ரொம்ப முக்கியமானது. இது 2 மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா தன்னால் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் சரியாக இயங்கும்னு சொன்னாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கனாக்கா, சைவ வழிபாட்டுக்கு தியானம் பண்ணு, இந்த மாதிரி சாப்பாடு ஒன்று, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வைணவர்களுக்கு நீ வந்து இதை ஒன்று இப்படி சாப்பிடு, இப்படி மந்திரம் படிக்கணும், இது பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் வந்து வைணவர்கள்லாம் பக்தி பண்ணுவாங்க. வைணவர்கள் போய் தியானம் ராமர்கிட்டையோ இல்லை விஷ்ணுகிட்டையோ போய் யாரும் தியானம் பண்ணி ஒத்தக்கல்லாம் தியானம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பக்தி செய்வாங்க, மந்திரம் படிப்பாங்க, பக்தி செய்வாங்க, பூஜை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைவர்கள் என்ன செய்வாங்க, சிவன்கிட்ட போயிட்டு யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்திரம் படிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தவம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த 2 மக்களுக்கும் இந்த மாதிரி உறுதி கொடுத்தாங்க. இதுக்கு அடிப்படையிலேயே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நோயை குணப்படுத்திடலாம். இப்போ நம்ம இனத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருனாக்கா பித்த உடம்புக்காரவங்க. சீனர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாத உடம்புக்காரவங்க. சீனர்கள் பார்த்தீங்கன்னா கப உடம்புக்காரவங்க. இதை எது அடிப்படையில் சொன்னாக்கா, பித்த உடம்புக்காரவங்க ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க, தட்டில் இருப்பாங்க. வாத உடம்புக்காரங்க விடன்னு இருப்பாங்க. கப உடம்புக்காரவங்க சாப்பிட்றாங்களும் பிரமனாக இருப்பாங்க. இந்த இந்தியர்களை பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாகவும் ரொம்ப எலும்பாவும் ஒரு லெவலில் இருப்பாங்க. பெரும்பாலும் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். நாய்க்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எலும்பாக தான் இருப்பாங்க. பெண்களை பற்றி பேசல, ஆண்களை பற்றி பேசல, எல்லாரும் சொல்ல பெரும்பாலும் வந்து நாய்க்காரர் மாதிரி எலும்பாக இருப்பாங்க. மனைவி தான் கொஞ்சம் பிரமனாக இருப்பாங்க. சீனர்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆம்பளைங்க வந்து எப்போதுமே வந்து பிரமனாக இருப்பாங்க. அப்போ அதுலேயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாறும். 70 விழுக்காடு இப்படி இருப்பாங்க, 10 விழுக்காடு இப்படி இருப்பாங்க, 10 விழுக்காடு அந்த மாதிரி ரேஷியோ மாறும். இப்போ நம்ம உடம்பு வந்து அடிப்படையிலே இந்தியர்கள் வந்து பித்த உடம்பு தான், சூடு உடம்பு. ஆனால் டென்ஷன் ஆகி கத்தி தூக்குறாங்க, டென்ஷன் ஆகி சுட்டுக்கிறாங்க, டென்ஷன் ஆகி மூவ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றே உண்டு சாமி கும்பிடுவாங்க, நவம் ஒத்தக்கால நிற்பாங்க, இல்லைனா போயிட்டு இங்கே செய்வாங்க. உந்து சாமி கும்பிட்டுருப்பான், உந்து அங்கே போய் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுருப்பான். எக்ஸ்ட்ரீமிஸ் பித்த உடம்புக்காரன். நமக்கு இந்தியர்களுக்கு என்ன அதிகமாக சீக்கு வரும், நமக்கு என்ன சீக்கு வரும், சூடு அடிப்படையில் வரப்போகிற நோய் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு நீர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன அழுத்தத்துக்கு ஆகி டென்ஷன் ஆகி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கும் ஹார்ட் அட்டாக் நிறையா வருது. ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுனாக்கா, 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக் படி இந்தியர்களுக்கு ஹார்ட் அட்டாக் குறவு தான். ஆனால் இப்போ அதிகமாக, ஏன்னா இந்தியர்கள் தான் 30 வருஷத்துக்கு முன்னே தேங்காய் பால் போட்டு பால் சமைச்சு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, அது இதயத்துக்கு நல்லது. இப்போ அவங்க அதை தான் எடுத்துட்டாங்க. பாலாடி வாழையாக செஞ்சுட்டு வந்த விஷயத்தை திடீர்னு பிடிங்கிட்டாக்கா அந்த நம்ம உடம்புல உள்ள மரபுக்கு வந்து அது வந்து ஒரு அதிர்ச்சி தெரியல, என்ன பண்ணுறதில்ல. அப்போ அந்த கொழுப்பெல்லாம் நக்கலை.
அனுஷா நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. தமிழ் அவ்வளோ வராது. ஸோ ஐ மிக்ஸ் மை தமிழ் வித் இங்கிலீஷ். சாரி. என் பேர் அனுஷியா. நான் ஒர்க்கிங் இன் கிளினிக் கசியத்தான் சுவச்சுவா காஜாங்கத்தில் இருக்கிறேன். அவங்க பாரம்பரியமாக நம்மளோட கலாச்சாரத்தெலாம் பின்பற்றிட்டு வரவங்க, நம்மளோட வழிபாடு சமய வழிபாடு பின்பற்றிட்டு வரவங்க. இப்போ இதில் ரொம்ப நாட்டம் உள்ளவங்களும் கூட. அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கணும்னு தெரிஞ்சோடனே இந்த சொற்பொழிவுக்கு வர ஆரம்பித்தாங்க நினைக்கிறேன். அன்றைக்கி வந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு 2 வருஷமாக அது இருப்பீங்களா? கொஞ்சம் 1 வருஷமா? 1 வருஷம். அப்போ அது 1 வருஷத்தில் மிஸ் பண்ண மாட்டீங்களா? 1 மாதமும் அப்போ நினைக்க ஆல்மோஸ்ட் 1 மாதமும் நான் மிஸ் பண்ணதில்லை. அப்போ அவங்களுக்கு இயற்கையாக நாட்டமாக இருந்துச்சு. அப்போ இது இங்கே இதெல்லாம் பற்றி பேசணும், அதை பற்றி இப்போ இது பண்ணாங்க. ஓரளவு இப்போ பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமோ செய்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியுமோ. அவங்க மருத்துவ நோயாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசுகிறீங்களா? அதை பற்றி இதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறாங்க. இதை பற்றி பேசும்போது 2 விஷயம் இருக்குது. சில பேர் பயப்படுவாங்க திடீர்னு. சில பேர் வந்து இவங்க உடனே மருத்துவர்கள் வந்து உடனே மருந்து எடுத்து கொடுத்துட முடியாது. இந்த மாதிரி இயற்கை மண்ணில் நீங்கள் போய் வேப்பில் போய் சாப்பிடுங்க, நீங்கள் வந்து நிலவை அவுச்சு குடிங்க, அப்படிலாம் செஞ்சிட முடியாது. என்ன நடக்கும்னாக்கா அங்கே உள்ள ஸ்ட்ரக்சரே வந்து இப்போ எப்படின்னாக்கா இந்த மருந்து கொடுக்காம நீங்கள் ஏன் அதை கொடுத்தீங்க, அவங்க வந்து வேறு குடிச்சிக்கிட்டு வேறு பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எது செஞ்சாலும் பயந்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது உடனே நம்மளும் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் எதை கொடுத்துருவோம் தான், அனுபவ ரீதியில் அதை அனுபவிக்காமல் கொடுத்துட முடியாது. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவு செய்வோம். அப்போ அவர் அரகணேஷியம் வச்சு இவங்க அனுஷியா வச்சு நம்ம சொற்பொழிவு வைப்போம். உங்களோட இது வரைக்கும் பார்த்து வந்திருக்கீங்க, இதை எப்படி செய்றீங்க? இப்போ அரகணேஷ் இன்னும் அதிகமாக ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நினைக்க அதாவது அவரும் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, இதை பற்றி செஞ்சுருக்காரு. அவங்க நோயாளிகள்லாம் எப்படி குணம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அப்போ சொன்னார் நாங்கள் வந்து அனுபவ ரீதியில் பார்த்துட்டோம். இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்காக அது வந்து புள்ளி விவரமாக நாங்கள் சேர்க்க பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க. நாங்கள் வந்து ஒரு 10 பேரையே ஒரு தேர்ந்தெடுத்துக்கிட்டு சப்ஜெக்டாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு நாங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா 10 பேர் தேர்ந்தெடுக்குனாக்கா நம்ம இது பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஆர்வமாக இருப்பாங்க, அப்படி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கான் அப்படி இருக்கேன். 3 மாதத்துக்கு பிறகு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆள் இல்லாமல் கரெக்டான ஆள் தேடி இது செய்யணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 1 வருஷம் டைம் எடுக்கும். இன்னிலேருந்து 1 வருஷம் சேர்ந்துக்குவோம், சரி எடுப்போம். ஸோ இப்போ நான் பேசின விதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனத்தத்துவ இதை பற்றி பேசணும், மனமய கோஷாவை பற்றி. இது வந்து நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன், கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மனசுக்கும் நோய்க்கும் வந்து சம்மந்தம் இருக்கான்னு கேட்டாக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக மனசுக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் அப்போ சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்னாலவே டிப்ரெஷனாலவே மெஜாரிட்டி சீக்காகிறாங்க. ஓகே, கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிறேன். சாரி. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கரண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் லைக் கரண்ட் வேர்ல்ட் இஸ் லைக் வி ஆர் வெரி காம்படிட்டிவ். which was achieve. But if we put aside our achievement and like our master said, நாங்கள் present worldல ஹாப்பியாக இருந்தால் half our problem will be solved. You don't get diabetic. Like for instance, like for my own thesis, எனக்கு சேர்த்தால ஒரு 15 இயர்ஸாக இருக்கிறேன். ஸோ அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் முக்கால்வாசி I see the range of age. சின்ன வயசுலேருந்து some of them are 25 years old. வயசானவங்க இருக்கிறாங்க. வயசானவங்க ஓகே மேபி ஜெனட்டிக். சின்ன வயசில் ஏன்னா பிகாஸ் ஆஃப் their lifestyle. அவங்க ஸ்ட்ரெஸ்னால முக்கால்வாசி lifestyle and the habit of eating. So the current world, because of our habit of eating and our lifestyle is main cause of our disease. So if we change our lifestyle and we be happy in whatever, like we are very competitive in this world. Everything we try to achieve, அவங்க எப்படி செய்கிறாங்க, ஏன் நான் அப்படி செய்ய முடியாது, அந்த மாதிரி we are always competing with whatever we have. So we must change that. It is difficult. Like how Master say, we have to put our left brain aside and activate our right side. Be more spiritual based and be happy in what you have. We seem to be comparing அவங்க என்ன வச்சிருக்காங்க, அவங்க இது வச்சிருக்காங்க. In fact, we teach our children also like that. So that girl is very smart. You must be as equivalent to that girl. அந்த மாதிரி. So in every aspect, whether it's our food, our lifestyle, or even our daily activities also, we have to change. எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மனசுக்கும் நோய்க்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ரொம்ப சாப்பாடு முறையை மாற்றிட்டோம், மூலிகை எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும். ஆனால் ஒரு வேளை நம்ம வந்து மனசை மாற்றலை, சிரமப்படல, மனசில் ரொம்ப குழப்பங்கள், அழுத்தங்கள், இந்த மாதிரி போட்டு ஏன்னா எல்லாருமே யூனிக். நீங்கள் ஒரு யூனிக், எல்லாமே யாருமே இன்னொரு ஆளாக முடியாது. இப்போ நீங்கள் வந்து விவேகானந்தா மாதிரி ஆகுன்னு சொன்னாக்கா அது வந்து தப்பு. ஏன்னா விவேகானந்தாவுக்கு முன்ன ஒரு விவேகானந்தா இருந்தாரா? ராமகிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னாங்க. அப்போ ராமகிருஷ்ண பரமாத்மா கற்றுக்கிட்டவர் தான் விவேகானந்தா. ராமகிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருந்தாரா? இல்லையா? எல்லாருமே ஒன்று. ஸோ
இப்போ நான் வந்து நீங்கள் காந்தி மாதிரி ஆகுங்க, விவேகானந்தா மாதிரி ஆகுங்க, நான் இங்கே ராமகிருஷ்ணா மாதிரி ஆகுங்க, இவங்க மாதிரி ஆகுங்க, நான் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஆகுங்க. யாருமே எல்லாமே யூனிக் பயோ சார். யார்கிட்டையும் போட்டியே போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கும். ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு அறிவில் இருக்கும், சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா இசை இதில் இருக்கும், சில இது பார்த்தீங்கன்னா கணக்கில் இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, புஷ் பண்ணாதீங்க. அப்படி இதாக விடுவோம். அவங்க என்ன பிள்ளைங்களை விட்டுருக்கு, பிள்ளைங்க நல்லா தெரியும். அவங்க 8 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களை நம்ம எதுவும் குழப்பாமல் இருந்தோம்னாக்கா கரெக்டாக வந்துடுவாங்க.